தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பது நல்லதுதான். அதே 3ஆம் இடத்திற்கு மே மாதம் ராகு பகவானும் வரப்போகிறார். மே மாதம் அந்த தைரிய வீரிய விஜயஸ்தானம் குரு பார்வையும் பெறுகிறது. ஆக மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் பெருவெற்றியாகும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பெருவெற்றியாகும். உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். அதனால உடல் பொலிவும் உள்ள பொலிவும் அழகு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும், தெளிவு பிறக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்துமே வெற்றியடையும். உங்கள் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகுதான் பார்க்க போகிறார். அதனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். ஆனால் 9ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருகிறார். சனியால் பார்க்கப்படுகிறார். தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. நீங்கள் புதிதாக எந்த எண்ணங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். 9ஆம் இடத்துக்கு கேது வராரு, சனியால் பார்க்கப்படுது. அதனால் தந்தையாரினோட உடல் நலனில் கவனம் தேவை. புதிதாக எந்த திட்டங்களையும் வகுக்க வேண்டாம். திட்டங்கள் வகுப்பதை தள்ளி போடுங்கள். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் 2025 முழுவதும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். பதவி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இடையூறுகள் வந்து போகும். பிள்ளைகளுக்கு சிறு சிறு உடல்நல பாதிப்புகள் வந்து போகும். ஏனென்றால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண விஷயமா எல்லா முயற்சியும் எடுக்கலாம். புதிய திட்டங்கள் எதையும் போடக்கூடாது.